ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் ரெண்டையும் பண்ணிவிட்டு, பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் ராஜியும் பேசிக்கிட்டு இருக்கையில் அவங்க அம்மா உள்ளேருந்து வராங்க. உள்ளேருந்து வந்தோடனே செந்திலும் வராரு. செந்திலும் வந்தோடனே நாங்கள் கிளம்புறோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே ஏண்டி அதுக்குள்ளே கிளம்புற, இருடி இப்போ தான் சாப்பாடு வச்சுக்கிறேன், சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு செந்தில் சொல்கிறாரு, அம்மா இதுக்கு மேலே இவன் இனி என்ன எத்தனை வெடிகுண்டை தூக்கி போடுவான்னு தெரியாதுமா, நம்ம வீட்டில் தாங்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லைம்மா, அதனால் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், வீட்டில் போய் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்குறோம்மா அப்படின்னு சொல்கிறா. சொல்லிக்கிட்டு இருக்கையில் இவ கத்தியோட மீன் அப்படியே செந்திலை பார்க்குறா. கத்தியை வச்சுட்டு வாடி அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. சரின்னு சொல்லி 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கோமதி அண்ணன் வீட்டை காட்டுறாங்க. கோமதி அண்ணன் வீட்டில் காமிச்சா கோமதியோட சின்ன அண்ணன் பார்த்திங்கன்னா சரியான கடுப்பில் இருக்கார். அவங்க அண்ணன் முடியாமல் இருக்காருன்றதை தெரியாமல் அண்ணன் கதிருக்கு ஏதோ ஒரு இடமோ இல்லை வீடோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டாரு. அதனால இனி கதிருக்கு தான் எல்லாமே செய்ய போகிறாரு. சொத்து பத்தெல்லாம் கதிர் பேரில் எழுதி வச்சுருவாரோ அப்படின்னு சொல்லி 1000 சிந்தனை யோசிக்கிறாரு. யோசித்துட்டு அப்புறமா அவங்க அண்ணன் வீட்டில் உள்ள பெட்டில் உட்காந்துருக்கவர், ஏங்க என்னன்னு தெரிலங்க, உங்கள் தம்பி ரொம்ப கோபத்தில் இருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட, நான் கோயம்புத்தூருக்கு போயில அவனை கூட்டிகிட்டு போகாதனால அவன் கோபத்தில் இருக்கான், அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு பெட்ரூம்லேருந்து வெளியில் என்னடா அப்படின்னு கேட்குறாரு. என்னடான்னு கேட்டோடனே, நீங்கள் காலையிலையும் கதிரை பார்த்தீங்க, சாயந்தரமும் கதிர் கூட தான் வந்தீங்க, எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல, என்னன்னே அப்படின்னு கேட்கல. இல்லைடா எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்துச்சு, கதிர் அந்த நேரம் பார்த்து கூட்டிகிட்டு இங்கே இறக்கி விட்டு போனேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. நம்பக்கூடிய மாதிரி இல்லை, ஏதோ ஒரு நாடகம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு செந்திலையும் மீனாவையும் திரும்ப அவங்க வீட்டில் வச்சு காட்டுறாங்க. காட்டையில், ஏண்டி ராஜியும் எங்கள் குடும்பத்தில் தான் வாக்கப்பட்டிருக்கு, அந்த பிள்ளை பாட்டுக்கு இருக்குது, நீ மட்டும் ஏண்டி எதையாவது ஒன்று மாற்றி மாற்றி இழுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு மீனாவை பார்த்து கேட்குறாரு. ஏங்க புரிஞ்சுக்கிற சக்தி உங்களுக்கு இருந்தாலோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதுக்கு இருந்தாலோ நானே கரெக்டாக இருப்பேன், ஆனால் நான் பேசுகிற ஒவ்வொன்றுமே நீங்களும் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் சரி நான் சொல்லையில் காது கொடுத்து யாருமே எதையுமே வாங்கிக்கிற மாட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்க, நீங்கள் சொல்லலைன்றதே கொண்டுட்டு வரீங்களே ஒழிய எதையுமே தெளிவாக கவனிச்சிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சோடனே மீனா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை, இவர் புரிஞ்சுக்கிற ஜென்மமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு மீனா அவங்க வேலையை பார்த்துறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பியுமே அவங்க கோமதியோட தம்பி மகன் கேட்குறாப்புல, எம்மா என்னன்னு தெரிலப்பா, என்னன்னு தெரில, 3-4 தடவை பணம் நிறையா காசு எடுத்திருக்காங்க, ஒரே மாதத்துக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கப்பா, என்னப்பா ஏதுப்பான்னு கேட்டேன்னு, நான் இல்லைடா அண்ணன் தான்டா எடுத்திருக்காரு, என்னன்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டுறாரு, ஏன் நான் காசு எடுக்கக்கூடாதான்னு கேட்குறாரா, இனி சொத்து பத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும் எனக்கு ஒரு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கோமதியோட தம்பி பொண்டாட்டி இருக்காப்புல இல்லை, அவங்கனால முடிஞ்ச நங்கூரத்தை நச்சுன்னு என்னென்னத்தையோ பேசி விடுறாங்க. எல்லாம் சேர்ந்து அவர் மண்டையில் குருவி கத்துற மாதிரி குருன்னு ஓடுது. அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அவங்க அண்ணனுக்கு முடியலைன்றதை கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கல. நாடகம் முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.